ஊற்றலாம். ஊற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் கை பொறுக்கிற சூடுக்கு வந்தோடனே கொழக்கட்டையை நம்ம பிடிச்சி வேக வைக்க வேண்டியது தான். இது கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறம் மற்றதை பார்ப்போம். நல்லா மாவு ஆற வச்சு உருட்டுற பதத்துக்கு, அதாவது கொழக்கட்டை பிடிக்கிற பதத்துக்கு கொண்டு வந்தாச்சு. அப்படியே பிடிக்க வேண்டியதுதான். பிடிச்சி இந்த இட்லி தட்டில் வச்சு இப்போ வேக வைக்க வேண்டியது தான். வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா அழகாக கொழக்கட்டை ஷேப்பில் பிடிச்சாச்சு. அடுப்பில் இட்லி சட்டியில் வச்சு தண்ணி வச்சுருக்கிறேன். இதை அதில் வச்சு வேக வைக்க வேண்டியது தான். இதில் வந்து வேரியேஷன்ஸ் அவங்கவுங்க க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான், டேஸ்ட் எப்படி பிடிக்குதுன்னு பொறுத்து தான். இதில் நல்லா கடலைப்பருப்பு தாளிக்கலாம், இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை போடலாம், கொஞ்சம் பெருங்காயம் சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். இஞ்சி வேண்டாம், இஞ்சி போட்டால் டேஸ்ட் மாறிடும். நெய் சேர்க்கலாம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நெய், தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம். நான் வந்து கொஞ்சம் உளுந்தம்பருப்பு மட்டும் கொஞ்சம் கூட போட்டிருக்கேன், அவ்வளோதான். இப்போ இதை வேக வச்சுட்டு எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து நான் கொழக்கட்டையை பிடிச்சி வச்சுருக்கிறேன். சின்ன சின்ன உருண்டையாக